நம்ம ஊருக்கு புது ஹீரோ வராரு, என்னன்னு கேப்போமா? Hey, are you Mr. Rahul? ஆமா, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் ராகுல்னு அக்கா சொன்னாங்க. அக்காவா? உங்களை வெல்கம் பண்றதுக்காக தான் நாங்களே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரிங்க, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பேரு மட்டும் இல்ல, நீங்க கோமலவள்ளி தாயரோட பேருங்கிறதும் எனக்கு தெரியும். இந்த ஊர்ல இவ்வளவு ஃபாஸ்டா இவ்வளவு ஸ்வீட்டா ஒரு ஃபிகரா, ரொம்ப ஸ்வீட். இது நழுவு விட்ட மாதிரி உங்களை நழுவு விட்டுறாதீங்க, ஓகே? மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிர. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பிரதர் 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 ஸ்டாப். முன்ன பின்ன பார்த்திருக்கனா? அதானே பார்த்தேன். ஐயோ ஐயோ, எங்க பார்த்தேன்னு சொல்லு. அங்க வரும்போது முன்னாடி பார்த்த, உன்னை தாண்டினதுக்கு அப்புறம் பின்னாடி பார்த்த. ஆஹா ஆஹா, ஆரம்பத்திலேயே ஆப்பு வைக்கிறேன். இவன்ட்ட வாயை கொடுத்தா வாயில பொண்ணு வந்துருமோ? எப்பா நான் நேரே வந்துடுறேன். அப்ப இப்படி வா. மேட்ருக்கு நேரா வர்றேன்னு சொல்ல வந்தேன். என்ன மேட்ரு? ஆமா, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை வச்சிருந்த பகவதி தானே நீ? இல்ல. இல்லையா? அப்ப ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ற திருமல அது இல்லையா? அப்ப கண்டறதுல கைய ஊங்குற மதுரை இல்ல. அட என்னடா இது? அப்ப வெட்டித்தனமா ஊரை சுத்துற கிள்ளி பையன் சொல்லு. அவன் இவன் பேசுன கிழிச்சிடுவேன். சரி, அவர்னு வச்சுக்க. நீதான் கிள்ளின்னு ஒத்துக்க. நான் இல்ல. அப்போ அண்ணன் தம்பி யாரு இருக்காங்களா? இருக்காங்க. அத முதல்ல சொல்ல வேண்டியதானயா? அவரு நானும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸியா. ரெண்டு பேரும் நிறைய படம் கழிச்சு நிறைய இடங்களை கூடி கும்மி அடிச்சிருக்கோம். அது சரி, சொல்லிட்டு வந்தியா சொல்லாம வந்தியா? அவர் ஆசீர்வாதத்தோட தான் வந்திருக்கேன். அப்ப அடிச்சு தூள் கலப்பு எவ்வளவு செலவான நான் பாத்துக்க. அடி அட பாவி பாயல, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் என்ன செஞ்சுட்டு போறான் பத்தியா? சரி பரவாயில்ல, ஒரு அடி தானே. இங்கிட்டு போனா வேலை வாங்குவாங்க, நம்ம அங்கேயே போயிடுவோம். பாட்டி வேற பாருவ போய் பாருன்னு சொல்லிட்டாங்க. அழகான குடில், அதுக்குள்ள ஒரு மயில். யார் அந்த மயில்? பாரு பாரு. வந்துட்டேங்க, உங்களுக்காக தான் காலையில இருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐத்தலக்கா, நீதான் அந்த பாருவா? இந்த அழகான குடில் வீட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க தனியா? ஓ இதுவா, குழந்தைங்களுக்கு எல்லாம் டான்ஸ் கத்து கொடுக்கறதுக்காக தான் இங்க ரெடி பண்ணிருக்கேன். அப்படியா? ஐ குலாப் ஜாமுன். இது குலாப் ஜாமுன் இல்ல, பனியாரம். பனியாரமா? ஐத்தலக்கா, இது வில்லேஜ் டிஷ். பாம்பேல இதெல்லாம் கிடையாது. வில்லேஜ் டிஷ் சிட்டி டிஷ்னு எதுவும் கிடையாது. மாவெல்லாம் ஒண்ணுதான், ஊத்துற சட்டி தான் வேற. ஓஹோ. சட்டியில மாவு ஊத்தி இழுத்து விட்டு பெரட்டி போட்டா அது தோசை. ஓகே. அதே மாவுல நடுவுல கொஞ்சம் உப்பலா மெது மெதுன்னு சுட்டு எடுத்தா அது அப்பம். ஓஹோ. ரெண்டு பக்கமும் உப்புன மாதிரி ஆவில வேக வச்சு எடுத்தா அதுக்கு பேர் இட்லி. ஐ எனக்கு தெரியுங்க, நான் சாப்பிட்டிருக்கேன். உப்புலாவும் இல்லாம தட்டையாவும் இல்லாம ஒரே சீர்ல இருந்தா அதுக்கு பேர் ஊத்தாப்பம். ஆஹா, ஒரே மாவுல இவ்வளவு ஐட்டமா? ஐயோ, அது மட்டும் இல்லங்க, அமெரிக்காவுல இத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்படியா? முதல்ல நான் ஆராய்ச்சி பண்றேன். உன்னை கட்டிக்க போறான், ஆப்பம் பணியாரமா தின்னு தீக்க போறான் அந்த அதிர்ஷ்டசாலி யாரோ. அதே நீங்களா இருக்க கூடாது. ஏய், அவன் இந்த தோட்டத்துல தாண்டி இருக்கான்னு சொன்னாங்க. பார்த்து பேசி புறாவை வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடுடி. ஓகே. அடடா, பூ மாதிரி இருக்கிற காலு ரெண்டும் அடிமேல் அடி வைக்கிற அழக பாத்தியா? சிம்பிளி சூப்பர்னு. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அந்த பின்னாளோட அசைவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு. மொத்தத்துல இந்த அழக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. நான் காயம்பட்ட புறாவுக்கு ட்ரீட் பண்ணி நடக்க வச்சு வர்ணிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இடி விழுந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கே, என்னாச்சு உனக்கு? டேய், இடியில இருந்து கூட தப்பிச்சலாம்டா, ஆனா ஐயனார் அடியில இருந்து எவனுமே தப்பிக்க முடியாதுப்பா. ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. ஆனை வரும் பின்னே மணி, ஓசை வரும் முன்னேன்னா. ஓசை முன்னால வந்துருச்சு, இனி யானையெல்லாம் பின்னால வரும். சாதாரண யானையா இருந்தா கூட பரவாயில்லப்பா, பூரா மதம் பிடிச்ச யானைடா. காலில் மிதிச்சு கிழிச்சிருவாங்களே.
எனக்கு என் புறா வேணும். அது வேற ஆட்டிய போட்டியாடி. சின்ன பையன் சாவாசுக்கு சரியா இருக்கடா. எதை சொல்ற நீ? அவ கேக்குற அடிப்பட்ட புறாவை. என்னமோப்பா நேத்துல இருந்து என் காதுக்கு எல்லாமே தப்பு தப்பா விழுதுப்பா. எனக்கு என் புறாவை கொடுக்க போறியா இல்லையா? என்ன கண்மணி அப்படி பேசாதப்பா, பிள்ளைட்டு அப்படி பேசாதப்பா. நீயே ஒரு பெண் புறா ஒரு வெண்புறாவை சுடலாமா? இந்த பிட்ட வேற போடுறியாடா நீ? ஏய் நில்லு. ஏதோ உன்னை பார்த்தா உங்க அண்ணன் பார்த்தவங்க கண்ணெல்லாம் நோண்டிடுவானாமே. நான் இப்ப உன்னை பார்க்க போறேன், போய் சொல்லு. நேராக லக்கேஜ கூட்டாளத்தை விட குறைக்க மாட்டேங்கிறான் ஐயா. உன்னை தொட்டவன் கையெல்லாம் வெட்டிடுவானாமே. நான் இப்ப உன்னை தொட போறேன். சும்மா சொல்லக்கூடாது. உன் விரலு பார்க்கர் பெண்ணு மாதிரி இருக்கு. எடுத்து கவிதை எழுதவா? உன் கால் இருக்கே பட்டுப்பூச்சி மாதிரி மெது மெதுன்னு இருக்கு. தட்டி பறக்க வைக்கவா? உன் கழுத்தழகு வலம்புரி சங்கு. எடுத்து ஊதுனா பாட்டு வருமா? வரும். பாட்டு வராதா? அவங்க அண்ணங்கார படையோட வருவாட்டாடி செய்யற வேலைக்கு. போய் உங்க அண்ணன் கிட்ட கேட்டு சொல்லு. ஐயோ வம்ப வாயால கேட்டு வாங்குறாரு. போ. அண்ணா வீட்டுக்கு போவோமா? நான் வரலப்பா, நான் இந்த கூண்டுக்குள்ளே இருந்துடுறேன். இந்த புறாவுக்கு போற ஏறே நானும் சேர்த்துட்டு இப்படியே வாழ்ந்துருந்தா என்னைய கூப்பிடாதீங்க. எனக்கு இதாண்டா சேஃப்டி. அதுக்குதான் பூட்டு இல்லையே. பூட்டு இல்லையா? பூட்டு இல்லையா? அப்ப பூந்துருவாங்களே உள்ள, என்ன பண்ணுவேன்? ஐயா ஒரு காரி அத்தி சொல்லி வாய் மூல அடுத்த நிமிஷமே வராங்களே. நான் என்ன பண்ணுவேன்? எங்க போய் ஓடிவே எனக்கு ஒன்றும் புரியலையே. சும்மா இருந்தவங்க கொடுத்து விட்டாங்க ஐயா. டிரைவரு ஒண்ணுக்கு போறேன். அட நார போயில, அதுக்கு இங்கிட்டு தான் வரணுமாடா? அங்கிட்டு எல்லாம் இடம் பொருள் கிடையாதா உங்களுக்கு? ஐயோ வெறும் காருக்கெல்லாம் நான் ஓட வேண்டியதா இருக்கு. உன்னை தொட்டு தடவி பேசுறான், உனக்கு கோவமே வரலையடி? இந்த விஷயம் மட்டும் உன் அண்ணனுக்கு தெரிஞ்சது முதல் அடி எங்க எல்லாருக்கும் தான் விழும். முதல் அடி என் மனசுலதான் விழுந்தது. அவன் பார்த்தது பிடிச்சது, அவன் தொட்டது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்க. கடவுளே, இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. மங்களம் சும்மா கிடக்குற மூஞ்சில முடிச்சிட்டு நான் பேத்தி மகள ஜீவி கூட்டிட்டு வா. அவன் மூஞ்சில முடிக்கணும், சீக்கிரமா வா. ஆமா இப்ப என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால? சும்மா திடீர் பையன் சொன்னேன். சும்மா திடீர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்கிறது என்ன கஷ்டம்? சும்மா எவன் வேணாலும் இருக்கலாம்டா. அப்படியா? ஆமா. அப்படின்னா உனக்கு எனக்கு ஒரு பந்தயம். சொல்லு. 1 மணி நேரம் நீ சும்மா இருக்க. அப்படி நீ சும்மா இருந்தீனா வாழ்நாள் பூரா நான் உனக்கு சும்மா வேலை பாக்குறேன். சரிடா. நீ என்ன தோத்துட்டீன்னா நம்ம 2 பேருக்குள்ள பேச்சை நிறுத்திக்கலாம். பேச்சுவார்த்தையை நிப்பாட்டுறது ஒரு பந்தயமா? நீ பேசல எனக்கு சோறு கிடைக்காதா? தோட்ட 5 சவுக்கடி நீ என்கிட்ட வாங்கணும். 5 சவுக்கடியாடா? தோத்து போன 10 சவுக்கடி வேலை வாங்கிக்கிறடா. ஒத்துக்கிறியாடா? 7 சவுக்க ஜெயிச்சிருவானோ? எவ்வளவு நேரம் ஆச்சு? 1/4 மணி நேரம் ஆச்சு. ஏன் தள்ளு, ஏன் புளி மூட்டை கடைக்கு வந்து அரிசி கொடு பருப்பு கொடுன்னு வாங்க தெரியுதுல? இல்ல காசு கொடு, கடைக்கு போய் சாமம் போடணும். ஏய் 1 மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா உட்காரணும். எடுக்கைய இல்ல முதல்ல காசு கொடு. அப்புறமா என்ன போறவா என்ன சொல்லுத? ஏல எங்க என்ன பண்ற? சும்மா தான் இருக்கிறேன். இல்ல சும்மா இருக்கிறியா? என்ன துட்டு எடுத்து வைல? அப்புறமா தரீங்க. என்ன சொல்லுத? அப்புறமா கடை பக்கம் வந்து பருப்பு கிருப்புன்னு கேப்பல, அப்ப தெரியுமா நான் யாருன்னு? யோ விலகியா? யோ புளி மூட்டை, உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, கையெழுத்து போடு. 1 மணி நேரம் சும்மா இருக்கணும். குடியா மணி ஆர்டர் வேண்டாமா? யோ ஒண்டி புலி, உன் பொண்டாட்டிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, போய் கொடுத்துரு. என் பொண்டாட்டிக்கு லெட்டர் வந்தா நீ அவட்டில கொடுக்கணும். என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குற. என்ன வேலை வாங்க வேலை. இப்ப எவ்வளவு நேரம் இருக்கு? 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னடா டேய், முகூர்த்த நேரம் முடிய போகுது, நிலக்கதை கொண்டாடாம இங்க என்னடா பண்ற? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சும்மா
10 நிமிஷத்துல நடக்காத வரல மகனே நீ இந்த ஊர்ல இருக்க மாட்டா தெரிஞ்சுக்க. ஏய் வாங்கடா. ஒண்டி புலி என்ன மன்னிச்சிடுறியா? ஏன்? கொஞ்ச நேரம் கூட என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா. ஒத்துக்கிறியா? அப்ப என் சவால் விட்டது தப்பு தானே? தப்புதானப்பா, தப்புதான். அப்ப பேசுற மாதிரி 10 சவுக்கடி வாங்கிக்க. வாங்கிக்கிறேன். அது ஒண்டி புலி கொஞ்சம் மெதுவாடிப்பா. மெதுவா தானே? இந்த மாதிரி மெதுவா அரு அருமா எங்க இருக்க நீ? பாத்ரூம்ல இருக்கியா? நான் இங்க இருக்கேன். பெட்ரூமே பாத்ரூம் ஆக்கிட்டியா? என்ன நீ எப்ப பார்த்தாலும் MTV ஸ்டைல்ல இருக்க? எப்பதான் சேனல்ல மாத்த போறியோ? பாட்டி தான் படலுக்கு வச்ச புடவைய நீ கட்டிக்கிட்டா என் பேரனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு சொன்னாங்க. புடவைய கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்க. அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் உங்களுக்காக தான். இதுக்கெல்லாம் பாட்டி தான் காரணமா? இனிமே நான் உன்னை இந்த கோலத்துல பார்க்கவே கூடாது. பாட்டி கொடுத்தானா நான் கொடுத்தானா எல்லாம் ஒண்ணுதான். சேனல் நானே மாத்திடுறேன். இந்தா தூர்தர்ஷனா மாறிடு. இனிமே இந்த FTV MTV விளையாட்டுலாம் வேண்டாமா? நான் கிளம்புறேன். சும்மா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஏய், என்னடி எப்பயும் 8 மணிக்கு வேலைக்கு போற, நீங்க 9 மணிக்கு போற? காலகாலத்துல வேலைக்கு போனுங்கிற அறிவில்லை உனக்கு? என்னங்க மாமோய், உங்க உடம்புல தெம்பிலன்னு சொல்லிட்டு உப்பு கண்டம் போட்டு குழம்பு வச்சுட்டு வந்தேன். அதான் லேட்டு. சரி காலங்கத்துல 11 மணிக்கெல்லாம் போய் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு இங்கே வந்து படுத்து கிடந்தேன். சாயங்காலம் நான் சீக்கிரமா சரி வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அப்போ வரட்டுமா? பேக் பேக் பேக். இந்த வேலையெல்லாம் ஏன்டா வச்சுக்கிறாத? பொண்டாட்டிய தொடறது, கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் ஒரு வேலைன்னு நினைச்சுக்கோங்க. மத்த வேலையை தான் செய்யறது இல்ல, இந்த வேலையை தான் செய்யலாம்ல. புருஷனை வேலை வாங்கிதான் நீ வாழணும்னு நினைச்ச, வாழ்க்கையில கேப் விழுந்துரும். இப்ப மட்டும் என்ன வாழுது? கல்யாணமாய் 6 மாசமா கேப் விழுந்துதானே கிடக்கு. இருக்கிற கேப்ப பெருசாக்கிறாதடி. போ வேலைக்கு, ஓடி வேலைக்கு. என்னக்கா இந்த அண்ணன் எப்ப பார்த்தாலும் கிளி ஜோசியக்கார மாதிரி மரத்து கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் படிப்பு விஷயமா பறவைங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காருடா. என்ன ஐத்தலக்கா, இங்கேயும் ஆட்டம் போட வந்துட்டியா? இல்ல, ஒரு சந்தேகம், அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏய் அங்க பாரு, வாள் அங்க இருக்கான், கூட இந்த டான்ஸ்காரியும் இருக்கான். என்னன்னு கேளு. நான் கேட்கட்டுமா? உன் மனசுல இருக்கிறத உடனே சொல்லிடு. ஆமாண்டி, இல்லனா உன் ஆளை அவ தள்ளிட்டு போயிட போறா. வேகமா போ. நீங்க கொடுத்த Dress எனக்கு மேட்சிங்கா இருக்கான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆஹா சூப்பர் மேட்ச்மா. தேங்க்யூ. நான் ஐநார் பார்ட்டி, நீ எப்ப வந்த? திருப்பி குளிக்க போறேன், கவுந்தா காப்பாத்துங்கன்னு சொல்ல வந்தியா? இல்ல, சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்கேயோ போகின்ற மேகம் நிற்குது, என் பேரை உன் பேரை சொல்லி அழைக்குது. லவ் பண்ணு லவ் பண்ணு. ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள்.